வணக்கம் தீபிகா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் பழனி நகரின் மையப்பகுதியில் உள்ளது. இதன் தற்போதைய மதிப்பு 100 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இந்த சொத்தை போலியாக அதேபோல் இதை ஏமாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கடந்த 6/7/2026 அன்று சுமார் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்துள்ளனர். அந்த பத்திரப்பதிவின் போது சார் பதிவாளராக ஜஸ்டின் மணிகண்டன் இடமாற்றம் செய்யப்பட்ட அன்று ஒரு நாள் மட்டுமே பதவிக்கு வந்த ஜஸ்டின் மணிகண்டன் இந்த பத்திரப்பதிவை சரியாக பார்க்காமல் பதிவு செய்ததாக கூறப்படும் நிலையில் ஜஸ்டின் மணிகண்டன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்போதே சமூக ஆர்வலர்கள் கூறினர். மேலும் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் 3 பேர் சேர்ந்து இந்த சொத்தை பதிவு செய்துள்ளனர். அந்த 3 பேர் மீதும் அதேபோல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் கோரிக்கை எழுந்த நிலையில் அவர்கள் மீது பழனி கோயிலின் சார்பாக பழனி அடிவார காவல் நிலையத்தில் புகார் வழங்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் 4 பேர் மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்நிலையில் நேற்று தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது. தற்போது டிஎஸ்பி அஜய் தங்கம் மற்றும் இன்ஸ்பெக்டர் சந்தானலட்சுமி தலைமையில் பழனி நகர்பகுதிகள் மற்றும் விற்பனை செய்யப்பட்ட இடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது ஆய்வும் விசாரணையும் செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் விசாரணையில் மேலும் பல்வேறு நபர்கள் சிக்குவார்கள் என கூறப்படுகிறது. தற்போது அஜய் தங்கம் டிஎஸ்பி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதே பகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள் கூறும் பொழுது தற்போது சார் பதிவாளர் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு உறுதுணையாக இருந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அறநிலையத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிய முறையில் விசாரணை செய்தால் பல்வேறு முக்கிய நபர்கள் சிக்குவார்கள். தமிழகத்தை சேர்ந்த மிகப்பெரிய பிரபலமான நபர்களும் சிக்குவார்கள். இந்த டிஎஸ்பி விசாரணை முடிவுக்கு பின்பு சிபிசிஐடி விசாரணைக்கு பின்பு பழனி கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் எத்தனை சொத்துக்கள் இது போன்ற முறைகேடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது தெரிய வரும். அதேபோல் இதில் பல்வேறு அதிகாரிகளும் மாநில அதிகாரிகளும் சிக்குவார்கள் என கூறுகின்றனர். தீபிகா.